இயேசு உங்க வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கும் போது பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக தலை வணங்கும். Your problems will bow down. உன் கடன் பிரச்சனை தலை வணங்க போது, உன் அவமானம் பிரச்சனை அது உனக்கு முன்பாக தலை வணங்க போது, அது வெட்கப்பட்டு போக போகுது. The shame that you are going through is going to be shamed by you. பாருங்க மார்க் 5:6 எடுத்து வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு நல்லா பாருங்க, ஓடி வந்து பணிந்து கொண்டு. எப்படி பணிந்து கொள்ள முடியும்? முகக்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளணும். சாசு கூட தெரியுது இயேசு யாருன்ட்டு. அப்ப பாருங்க, நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும் இந்த மனுஷனுக்கு பைத்தியம் இல்ல, ஆனா உள்ளுக்கு என்ன இருக்குது? அசுத்தாவிகள் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு என்ன இருக்குது? அசுத்தாவி. அப்ப நீங்க என்னத்தெல்லாம் கோ த்ரூ பண்றீங்களோ அது இயேசுவை பார்த்து இன்னைக்கு தலை வணங்க போகுது. Whatever that you are going to shall bow before you. Hallelujah. பிசாசு கூட தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. இன்னைக்கு பிசாசினால் கொண்டு வரப்படுற எல்லா பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இது நம்மள சாப்பிட்டுருமா, நம்மள அழிச்சிருமா என்று சொல்லி. ஆனா இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற ஆவிகளுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு யாருன்னு சொல்லி. நம்ம அப்பப்ப என்ன பண்றோம்னா நம்ம யாருன்னு மறந்துடுறோம். நமக்குள்ள யாரு இருக்கு நம்ம மறந்து என்ன பண்றோம்னா பிசாசை ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சிடறோம். காலைக்குள்ள நசுக்கி போடுவேன்னு சொல்லி என்ன பண்றீங்க? அவனை பெருசா யோசிச்சு பெருசா நீங்க பார்த்து உங்க தலைக்கு மேல உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். இதுதான் நம்ம பண்ற தவறு. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் every demons is going to bow. Every demon is going to bow. பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட மந்திரவாதியை பார்க்க போனாலும், எப்படிப்பட்ட ஒரு ஒரு பூசாரி சாமியார் நீங்க பார்க்க போனாலும் சரி, அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம், ராஜா பூமுவா இருக்கலாம், யாராலும் பேயை ஓட்ட முடியாது. இயேசுவால மாத்திரம் தான் ஓட்ட முடியும். இயேசுடைய பேரை கேட்டு தான் பிசாசு நடுங்குவோம். Only Jesus can cast out demons. There's nobody on this earth can cast out demons for you. மனுஷனோட வாழ்க்கையில மெய்யாகவே பிசாசான கிரியை செய்கிறான். அதை விரட்டுறதுக்கு இயேசுவால மாத்திரம் தான் முடியும். அப்ப எல்லா பிரச்சனைகளும் கீழே விழுந்தே ஆகும். ஹல்லேலூயா. பைபிள்ல பார்க்கிறோம், கோலியாத் என்ற ஒரு ராட்சசன், ஓகே, அவனுக்கு ஆண்டவர் வந்து தாவீது மூலமா ஜெயித்த. அவன் எப்படி கீழே விழுகிறான்? முகக்குப்புற கீழே விழுகிறான். ஒரு மனுஷன் முகக்குப்புற கீழே அர்த்தம்னா அவன் தோத்து போயிட்டான் என்ற அர்த்தம். இரண்டாவது, அவன் யாருக்கு முன்பாக விழுகிறானோ அவங்க மேற்கொண்டுட்டாங்க என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை மேற்கொள்றதுக்காக அழைத்திருக்கிறார். He has called you to be more than a conqueror. நீங்க ஜெயம் கொள்றதுக்காகவே அழைக்கப்பட்டவர்கள், தோத்து போறதுக்கு அல்ல, முகக்குப்புறம் விழுகிறதுக்காக இல்ல. எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தே ஆகும். பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமா வரும், போராட்டங்கள் வரும், சவால்கள் உண்டாகும், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதை பார்த்து நீங்க என்னால முடியலன்னு சொல்லி ஓட முடியாது. தைரியமாய் அதை சந்திச்சே ஆகணும். ஒரு பெரிய கப்பலை வந்து செய்து பணத்தை கொடுத்து பெரிய மெட்டல்லாம் வைத்து பெரிய கப்பலை உருவாக்கிட்டு அது கரை ஓரத்தில் வைத்திருந்தா அந்த கப்பலுக்கு மதிப்பே இல்லை. அது பெரிய பெரிய சமுத்திரங்களை கடந்து போயிட்டு வந்தா தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி பூமி நீங்க மனுஷனா பிறந்துட்டு உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வரலன்னா முதலாவது நீங்க இயேசுவை யாருன்னு அறிந்திருக்கவே முடியாது. You might know him by theory. அதாவது தியோரியா உங்களுக்கு தெரியும். ஆமா, எங்க அம்மா அப்பா சொன்னாங்க இதுதான் இயேசு ரட்சகர், மேபி எங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க, இதுதான் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஆனா இயேசுவை உங்களால டீப்பா தெரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், சவால்கள், தனிமைகள் புறக்கணிக்கப்படும் பொழுது, ஆபத்துகளை சந்திக்கும் பொழுதுதான் இயேசு யார் என்று ருசித்து பார்க்க முடியும். சும்மா ஒன்னும் ஆண்டவர் பிரச்சனை அனுமதி கொடுக்கல, காரணமும் தான் கொடுக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் தான் அனுமதி கொடுக்கிறார். ஆனா அதை கொண்டு வரது யாரு? அசுத்த ஆவி. எதற்காக தேவன் அனுமதி கொடுக்கிறார்னா இதன் மூலமாய் நீங்கள் இயேசுவை நல்லா அறிந்து கொள்ள முடியும். Without being rejected, you will never know who is Jesus. Without committing a sin, you will never know who is your savior. பாவமே நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ரட்சகர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வியாதியில படுக்காம இருந்தீங்கன்னா பரிகாரி யார் என்று தெரியாது. அவர் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறார். அதுக்கு நீங்க எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். நீங்க சோதிக்கப்படாவிட்டால் உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கிறவங்க தெரியாது. அப்ப என்ன வந்தாலும் ஐயோ எனக்கு பிரச்சனையே வேணப்பா, எனக்கு தலைவலியே வேணப்பா, என்னை விட்டா போதும், என்னை தனியா விட்டா போதும் அப்படி சொல்றது ஒரு நன்மையும் கிடையாது. நின்று அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அது சந்திச்சு தான் ஆகணும். நீங்க அதை பார்த்து பயந்து ஓடுனீங்கன்னா, பிரச்சனை வேணாம் சொல்லி ஓடுனீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க பிசாசுக்கு முன்பாக முகக்குப்புற விழுந்துட்டீங்கன்ற அர்த்தம். பிரச்சனை உனக்கு முன்பாக முகக்குப்புற கீழே விழுகுன்றார். இங்க நீங்க என்ன பண்றீங்க? பிரச்சனை வேணாம், சோதனை வேணாம், ஐயோ ஆபத்து வேணாம், தலைவலியே எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஓடுறீங்க.
ஒவ்வொரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சு அதை கிறிஸ்துக்குள்ள ஜெயம் கொள்ளும் பொழுதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியும். அன்னைக்கு தாவீதும் எனக்கு கோலியாத்தை பார்த்து ஏன்டா எனக்கு தேவையில்லாத ஒன்பு, நான் பாட்டுக்கு என் ஆடுகளை மேய்க்கிறேன், எவன் வேணாலும் ஆட்சி செய்யட்டும், பிலிஸ்தீன் ஆளுகையை செய்யட்டும் இல்ல சவுல் ஆளுகையை செய்யட்டும், நான் என் ஆடை மட்டும் மேய்க்கிறேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தானா அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க முடியாது, அவன் ஒரு ராஜாவாக ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு அதான் நம்ம பண்ண முடியும்னா பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறோம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறாருன்னா பிரச்சனை உங்களுக்கு முன்பாக முகக்குப்புற விழுந்தே ஆகும். None of you can escape problems in your life. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனையை தப்பி போக முடியாது. உண்மைதான், பிசாசானவ கொண்டு வர இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு இயேசு கூட துணையாக இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும் போது நம்ம அந்த அக்கினியை உணர்றோம், பரிசுத்த ஆவியின் அக்கினியை உணர்றோம். இயேசு மேல அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எபிரேயர் 12:29 எழுதப்பட்டிருக்கார், பச்சை எரிகிற அக்கினியாக இருக்கிறார். He is the consuming fire. அப்படிப்பட்டவர் அவர். பிசாசுனால அந்த அக்கினியை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன் தாங்கிக் கொள்ள முடியலன்னா அந்த அக்கினி பிசாசுக்கு நரக அக்கினி. அதனால்தான் சில நேரத்தை பேய் விட்டும் பொழுது அது ஏன் ஐயோ எரியுது தாங்க முடியல, அது நரக அக்கினி உணர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விசுவாசிகளுக்கு தெரியும் அது கர்த்தரோட அபிஷேகம் வல்லமை. நமக்கு சேதாரம் இல்ல, பிசாசுக்கு தான் சேதாரம். அன்னைக்கு அந்த ஆவிகை வந்து இயேசு இடத்துல பார்த்துட்டு அந்த மனுஷன் கீழே விழுந்து, இயேசுவே நீ ஏன் சித்திரவதை பண்ண, ஏன் அப்படி சொல்றதுன்னா அந்த மனுஷன் பேசல, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தாங்க முடியல. இது இறங்கும் பொழுது உள்ளுக்கு மறைந்திருக்கிற அந்த ஆவிகள் தாங்க முடியாமலே வெளியாகும். அதனால இந்த நெருப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு நரக அக்கினியாக இருக்குது, அது நிச்சயமாய் வெளியாகும். ஹல்லேலூயா. அது ஏன் வந்து கீழே விழுகுது? The demons will fall when it could not stand the fire of God. பிசாசு பிடித்த மனுஷன் பாத்தீங்கன்னா அது கீழே ஏன் விழுகுறாங்க, ஏன் பிரச்சனைக்கு இதான் because it could not stand the fire of God. அப்ப கர்த்தரோட அக்கினி இன்னைக்கு இறங்கும் பொழுது நீங்க பார்க்க போறீங்க இது வெளியாகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்துல நீங்க உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும், சில நேரத்துல இந்த ஆவிகள் வந்து தெரியுமா சில ஆட்களுக்குள்ள இருக்குதுன்னா அந்த ஆட்களுக்காக கிடையாது, அந்த ஆட்கள் தங்கியிருக்கிற இடத்திற்காக. If anybody in your house they are possessed by demons, they will be the reason for the downfall in your life. நீங்க விழுகிறதுக்கு, கஷ்டத்தை கடந்து போறதுக்கு, உங்க ஊழியம் பாதிக்கப்படுகிறதுக்கு, உங்க வருமானம் தடைப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாக இருப்பாங்க. அதோட பிளான் வந்து குறிப்பிட்ட அந்த மனுஷனை மாத்திரம் இல்ல, அவர்களை சுத்தி இருக்கிற அந்த இடத்தை குறித்து தான். இந்த பிசாசு பிடித்த மனுஷன் மூலியமா இங்க தங்கியிருக்க அந்த இடம், அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு அழிவை கொண்டு வரணும், ஆபத்தை கொண்டு வரணும், நஷ்டத்தை கொண்டு வரணும். இப்ப இயேசு விரட்டும் பொழுது வேற வழி இல்ல, நம்ம வேலை இங்க இன்னும் முடியல, நம்மளுக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க. அதான் நம்மளோட வாழ்க்கை யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம குடும்பத்துல பிசாசு பிடிச்சிருந்தா அது அவங்கள மாத்திரம் இல்ல மொத்த குடும்பத்தையே அழிக்கும். மொத்த குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து டெரிட்டரியல் ஸ்பிரிட், அது எல்லையின் ஆவி. எல்லைனா சும்மா அங்க 3 முச்சில காத்திருக்கும் அப்படின்னு கிடையாது. மனுஷன் அந்த இடத்த தங்கி இருக்கிற மனுஷன் உடம்புல தான் தங்கி இருக்கும். அதோட வேலை என்னது, அங்க எதெல்லாம் அழிவோ எதெல்லாம் அவமானமோ அதெல்லாம் கொண்டு வர முடியும். அதோட வேலையை அதுதான். அதற்கு பாத்தீங்களா, இந்த மனுஷன் விட்டவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நேரம் கொண்டு போது எல்லா பன்றிங்க விழுது போயிட்டு குளத்துல போய் விழுகுது. இப்ப பன்றி மேய்க்கிறதுக்கு பெரிய நஷ்டம், எக்கானமி டிராப் ஆகுது, அவனோட வருமானம் போகுது. இயேசு பார்த்து கெஞ்சுறாங்க, இயேசுவே இந்த இடத்த விட்டு போயிருங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு வகையில அழிவை கொண்டு வரணும். பிசாசு உங்க வாழ்க்கையில செயல்படுறது முக்கிய காரணமே அதுதான். He is destroying you little by little. கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறான், உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அழிச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், சீரியஸா ஜெபம் பண்ணுங்கன்ற இல்ல, உங்களுக்கு தெரியாமலே உங்களை கடைசியில ஒண்ணு இல்லாமல் ஆக்கி அவனோட நோக்கமே நம்ம அழிந்து போகணும், அதான் அவனோட முக்கிய நோக்கம். ஹல்லேலூயா. எப்படி இயேசு அந்த மனுஷனை விடுதலை இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். He wants you to be free tonight. Hallelujah.